சாப்பிடுற மாதிரி ஒரு வரி வரும். நீங்க அதுவா நில 22,29,000 குழந்தைங்க 39,399 பள்ளிக்கூடத்துல தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தால நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தால 22,29,000 குழந்தைகள் பசியாறி கொண்டிருக்கிறார்கள். பசியார அந்த காலை உணவு அற்புதமான உணவு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த வறிய நிலைங்கிறது குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிற நிலைமையும் போயிடுச்சு. ஆக இப்போ சாப்பாடு இல்லைங்கிற நிலைமை போயிடுச்சு. அரசு பள்ளியில படிச்சா பெண் குழந்தைகள் 6ல இருந்து 12 வரைக்கும் படிச்சு முடிச்ச உடனே அவங்க உயர்நிலை கல்வி போறதுக்கு புதுமை பெண் ஒரு திட்டத்தை கொடுத்து மாசம் 1000 ரூபாய் தருது. 6 லட்சம் மாணவிகளுக்கு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்காரு. மாணவிகளுக்கு கொடுக்கறதால மாணவர்களும் அந்த கோரிக்கையை வச்சு 4.25 லட்சம் மாணவர்கள் இதுல பயன்படுத்துகிறாங்க. ஆக ஒரு 10.25 லட்சம் மாணவ மாணவியர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று இன்னைக்கு அவங்க யார் கையையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழல் இல்லாமல் உயர்கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார். இதனால இந்திய அளவுல 29% தான் உயர்கல்வியில மாணவிகள் சேர்றது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் உயர்கல்வியில் மாணவர்களுடைய சேர்க்கை மாணவிகளின் சேர்க்கை 54%. இந்த 1000 தான் கொடுக்கிறது.